ஹலோ அச்சீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினமும் நம்ம பேசக்கூடிய 25க்கும் மேலான ஆங்கில வாக்கியங்கள் தாங்க நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். எப்போதும் போல் நான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் சொல்லிடுவேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். Communicationdotcom மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் ஒரு இடத்த கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குங்க. நம்ம எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். என் மனதை தொந்தரவு செய்யாதே. என் மனதை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு செய்யாமல் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது? ரொம்பவே ஈஸி தான். Do not disturb my mind. Do not disturb my mind. Or don't disturb my mind. Don't disturb my mindனா என் மனதை தொந்தரவு செய்யாதேன்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, நான் மறுக்கிறேன். இதனால் ஏற்றுக்க முடியல, நான் மறுக்கிறேன். இதுக்கு என்னங்க இங்கிலீஷில் சொல்கிறது? ரொம்பவே ஈஸி தான். ஐ ரெஃப்யூஸ். ரெண்டு வார்த்தை தான். எப்படி தமிழில் நான் மறுக்கிறேன் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஐ ரெஃப்யூஸ்ன்னு ரெண்டு வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவதாக, அதை மனதில் கொள்ளாதீர்கள். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறப்ப அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அதை நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் do not take it too hard. நம்ம இருதயத்தில் எடுத்துக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறத do not take it too hardன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். don't take it too hard, அதாவது அதை மனதில் கொள்ளாதீர்கள்னு அர்த்தம். நாலாவதாக, நான் உன்னை சரியாக சொன்னேனா? நான் உன்னை சொன்னது சரியாக தான் சொன்னேன்னா, கரெக்டாக சொன்னேன்னான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு did I get you right? கரெக்டாக தான் சொன்னேனா? did I get you right அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு நான் உன்னை சரியாக சொன்னேனான்னு கேட்கணும். அஞ்சாவதா, நீ எங்கே இருந்தாய்? இங்கே நீ எங்கே இருந்தாய் நம்ம முடிஞ்ச ஒரு விஷயம், இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வேர் யூ. வேர் யூனா நீ எங்கே இருந்தாய்னு அர்த்தம். இதே இப்போ நம்ம கேட்குறது, நடந்துக்கிட்டு இருக்கிறத கேட்குறதுனா வேர் ஆர் யூன்னு கேட்போம். இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், ஸோ இதை வேர் யூன்னு கேட்கணும். ஆறாவதா, என்ன நடக்கிறது? என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம கேட்போம்ல, இது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இதை இங்கிலீஷில் எப்படிங்க கேட்குறது? வாட் இஸ் கோயிங் ஆன் கேட்குறது எப்படின்னா, என்ன நடக்கிறதுன்னு தமிழில் கேட்குறது. நம்ம பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, நான் வீட்டில் இருக்கிறேன். நம்ம இங்கே வெளியிலேருந்து வீட்டுக்கு அப்போ தான் போயிருப்போம், அப்போதைக்கு நம்மள்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்சர் சொல்கிறோம். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஹோம்னு சொல்லலாம். ஐ எம் ஹோம். எட்டாவதா, எனக்கு உங்களை தெரியுமான்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க சொல்கிறது? do I know you. do Iனா எனக்கு, know youனா உங்களை தெரியுமா. எனக்கு உங்களை தெரியுமான்னு கேட்குறதுக்கு do I know youன்னு கேட்கணும். இதே என்னை உங்களுக்கு தெரியுமா, என்னை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். do you know me. இங்கே யூ ஃபர்ஸ்ட் வரும், மீ அடுத்து வரும். do you know meனா என்னை உனக்கு தெரியுமான்னு கேட்குறது. பத்தாவதா, நான் விலகினேன். ரொம்பவே ஈஸி தான். ஐ குவிட்னா நான் விலகினேன்னு அர்த்தம். 11வதா, என்னை குளிக்க விடுங்க. நான் இப்போதைக்கு குளிக்க போகிறேன், நான் என்னை குளிக்க விடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் லெட் மீ டேக் பாத்னா என்னை குளிக்க விடுங்கன்னு அர்த்தம். அடுத்ததா, அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். ஒருத்தவங்களை அவங்கள தேவையில்லாமல் துஷ்பிரயோகம் செய்யாதன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது? do not abuse him. அப்யூஸ்னா
துஷ்பிரயோகம்னு தமிழில் அர்த்தம். டோன்ட் அப்யூஸ் ஹிம்னா அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள்னு அர்த்தம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா தயங்க வேண்டாம். தயங்க வேண்டாம் இதுக்கு டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட்னா தயக்கங்க. டோன்ட் ஹெசிடேட்னா தயங்க வேண்டான்னு சொல்கிறது. டு நாட் ஹெசிடேட்னு சொல்லலாம். அடுத்ததா உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன். நம்ம ஒருத்தவங்கள பார்த்து சொல்லுவோம்ல, உன்னை நினச்சாலே பெருமையாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. அவங்க ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை பார்த்து உன்னை கண்டு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூனா உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன்னு அர்த்தம். 15வதா பயப்பட வேண்டாம். அதை கண்டு பயப்படாத அப்படி சொல்லுவோம்ல, பயப்பட வேண்டாம். இதுக்கு டோன்ட் பி ஸ்கேர்டு. டு நாட் பி ஸ்கேர்ட். ஸ்கேர்ட்னா பயங்க. டு நாட் பி ஸ்கேர்ட்னா பயப்படாதன்னு அர்த்தம். 16வதா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதுக்கு ஐ எம் கிளாட் டு மீட் யூ. ஐ எம் கிளாட் டு மீட் யூனா உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ எம் கிளாட் டு மீட் யூன்னு சொல்லணும். 17வதா மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நடக்க போகிற ஒரு விஷயம், அது மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது? இட் இஸ் லைக்லி டு ரைன். இட் இஸ் லைக்லி டு ரைன் அப்படின்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தமிழில் சொல்கிறதுங்க. 18வதா பொறுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படிங்க சொல்லலாம் வேறு விதமாக? ஹோல்ட் ஆன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஹோல்ட் ஆன், அவ்வளோதான். ஹோல்ட் ஆன்னா பொறுங்கள்னு அர்த்தம். 19வதா பைக்கை வேகமாக ஓட்டாதீர்கள். இவ்வளோ ரொம்ப வேகமாக போகிற, அப்படி போகாத, பைக்கை வேகமாக ஓட்டாதீர்கள் அப்படி சொல்கிறதுக்கு டு நாட் டிரைவ் த பைக் ஃபாஸ்ட். டோன்ட் டிரைவ் த பைக் ஃபாஸ்ட். டோன்ட் டிரைவ் த பைக் ஃபாஸ்ட்னா பைக்கை வேகமாக ஓட்டாதீர்கள்னு அர்த்தம். 20வதா போக்குவரத்து விதிகளை கடைபிடியுங்கள். போக்குவரத்து விதிகளை கடைபிடியுங்கள்னா என்னங்க வரும்? ட்ரை பண்ணுங்க. ஒபே த டிராஃபிக் ரூல். ஒபே த டிராஃபிக் ரூல். ஒபேனா கடைபிடிக்கிறது, த டிராஃபிக் ரூல்னா போக்குவரத்து விதிகள். ஒபே த டிராஃபிக் ரூல்னா போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்கள்னு அர்த்தம். 21வதா உனக்கு எது வேண்டும். நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், உனக்கு எது வேணும், உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, உனக்கு எது வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எப்படிங்க இங்கிலீஷில் கேட்குறது? விச் ஒன் டு யூ வாண்ட். விச் ஒன் டு யூ வாண்ட். விச் ஒன் டு யூ வாண்ட்னு கேட்குறது உனக்கு எது வேண்டும்னு அர்த்தம். 22வதா ஹெல்மெட் அணியுங்கள். டிராஃபிக் போலீஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஹெல்மெட் அணியுங்கள் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது? 2 வார்த்தை தாங்க வரும். வேர் தி ஹெல்மெட். வேர்னா மாற்றுறது, தி ஹெல்மெட்னா ஹெல்மெட். வேர் தி ஹெல்மெட்னா ஹெல்மெட் அணியுங்கள்னு அர்த்தம். 23வதா எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காத, அதை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதுக்கு டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி, அவ்வளோதான். டேக் இட் ஈஸினா எளிதாக எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். 24வதா நான் சோர்வு அடையவில்லை. நான் சோர்வு அடையவில்லை. ஐ வாஸ் நாட் டயர்ட் அட் ஆல். எனக்கு அப்படி சோர்வான இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஐ வாஸ் நாட் டயர்ட் அட் ஆல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணுங்க. 25வதா நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ஆன் யுவர் சைடு. ஐ எம் ஆன் யுவர் சைட். ஐ எம் ஆன் யுவர் சைட்னா நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம். 26வதா விஷயத்தை நீட்டிக்க வேண்டாம். ரொம்ப விஷயத்தை நீட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர். ஸ்ட்ரெச்னா நீட்டிக்கிறதுங்க.
டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர்னா விஷயத்தை ரொம்ப நீட்டிக்கிட்டே போக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர்னு சொல்லுவோம். இங்கே கடைசியாக எனக்கு தாமதமாகிறது, எனக்கு தாமதமாகிறது இதுக்கு என்ன வருன்றதை நான் பாதி ஆன்சர் இங்கே கொடுத்துட்டேங்க. மீதி என்ன வருன்றதை மறக்காமல் நீங்கள் தாங்க காமனில் சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்த 25க்கும் மேற்பட்ட சென்டென்சஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் communication.com சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.